speak to everybody, oh Father, who are hearing this message. Let them be flourished. I ask in the name of Jesus Christ. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்வார். மிஸ் செய்யாதீங்க. ஆமாம், எந்த ஒரு செய்தியும் துவக்கத்திலிருந்து முடிவு வரை கேட்கும்போது தான் அவங்க வாழ்க்கையில் தேவன் இந்த சத்தியத்தின் முழு வெளிப்பாட்டை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முழுசாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துருவார். உங்களை உலகத்துக்கு ஒளியாகவும் பூமிக்கு உப்பாகவும் நிச்சயம் வைப்பார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் தமிழ் வாசிக்கிறேன், நீ இங்கிலீஷ் வாசி. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 4th chapter 4 verse. ஆமாம். 1 John 4th chapter 4th verse. You are God, little children, and have overcome them. ஆமாம். வேவதும் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தை உண்டாக்கினவர், 5-7 கண்டங்களையும் உண்டாக்கினவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினவர், உலகத்தில் இருக்கிறவனில், உலகத்தில் 816 கோடி பேர் இருக்கிறாங்களாமா. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, நம்ம இந்திய தேசம், தமிழ்நாடு, சோழவரம், உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறான்? அத்தனை பேருக்குள்ளேயும் உலகத்தின் அதிபதி இருக்கிறான். யாரு? உலகத்தின் அதிபதி பிசாசு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால இந்த உலகத்தின் அதிபதி தான் எல்லாருக்குள்ள இருக்கிறான். அந்த பிசாசு தான் என்ன பண்ணுறான்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் வழியாக உள்ளே போகிறான். பிசாசு தன்னுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும்படி கேட்டு நன்மை தீயும் அறியத்தக்க அந்த கனியை புஷித்தாங்க பாரு வாயால். அப்போ தான் அந்த உள்ள பிசாசு போகிறான். அப்போ உள்ளே வந்துட்டு அந்த உலகத்தில் இருக்கிறவனிலும், அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டுகளுக்கு தான் இந்த யோவான் எழுதுறாரு. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் விட்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். ஆமாம், அவங்களுக்கு தான் இந்த வசனம். கிறிஸ்து இல்லாதவர்கள் ஆதாமுக்குள் பிறந்து உலகத்தின் அதிபதி பிசாசு இருக்கிறதுனால அந்த உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஏவாளை பார்த்து சொன்னார், ஆதாம் பார்த்து சொன்னார், ஆதாம் சந்திரவாதி எல்லாரையும் பார்த்து சொல்கிறார். ஆதாம் வழியாய் பிறந்த ஒரு மனுஷன் அவன் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, என்ஜினியராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவனாக இருந்தாலும், சினிமா கலைஞராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் யாராலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள். படிப்பறிஞ்சாலும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். முள்ளும் குறுக்கும் தான் பிழைப்போம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்து. பூமியே குடும்பம் எவ்வளோ சபிக்கப்படும் பாருங்க. கிராமம், பட்டணம், தேசம் சபிக்கப்படுனா பலவிதமான சாபங்கள் இருக்கு, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். பிசாசு சும்மா விட மாட்டான். அப்போது ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார். தேவ மகிமை ஏதத்தில் வியாதிகள் இருக்கும். வியாதி இல்லாத யார் இருக்கான்? தரித்திரம் இல்லாத, அவமானம், வெக்கம், எந்த மரணம் இல்லாதவன் யார் இருக்கிறான்? பாவத்தின் சம்பளம் அது எங்கே வந்து தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டதுனால்தான் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே அப்போ உலகத்தில் 816 கோடி ஜனங்களுக்குள்ள ஆதாமின் மூலமாக பிசாசின் ராஜ்யம் இருக்குது. பாவம் மரணம் இருக்குதா இல்லையா? இப்போ அந்த மரணத்துக்கு அதிபதி பிசாசை காட்டிலும்
பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்து ஞானஸ்நானம் எடுத்த உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஆமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா பெரியவர். இயேசுவை ஏற்றுக்கொண்டா இயேசு உயிர் துயிரும் ஜீவனமாக்குறாரு. இயேசு பாவத்தின் சம்பளம் மரணமா? இயேசு யாருமா? தேவ நீதியின் சம்பளம் உடித்தெய்தலாகிறார். அப்போ உலகத்தில் இருக்கிறவன், உலகத்தின் அதிபதி, மரணத்துக்கு அதிபதி, அவன் சின்னவன். பாவமும் மரணமும் சின்னது, பாதாளமும் சின்னது தேவனுக்கு முன்னால. அந்த தேவனாகிய கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டபடியினால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மரித்து பாவுட்டு மரணம் அவ்வாறு அடக்க ஜலத்திலிருந்து ஞானஸ்தானம் கரையிலிருந்து ஏறின உடனே தேவி நீதிக்கு பிழைத்து இப்போ பெரியவராகிய இயேசுவை இதயத்தில் வந்துட்டாரா இல்லையா? அந்த இயேசு யார்? நன்மத்தையும் அறியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் பாரு. அல்லேலூயா. இருந்தாரா இல்லையா? ஆமா, அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தில் இருக்கணும். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடைத்தல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. இப்போ பெரியவரையே உள்ளத்தில் வச்சுக்கிட்டு பயந்துட்டு இருந்தா எப்படியே? பிசாசு பார்த்து, வியாதி பார்த்து, மரணத்தை பார்த்து, தத்துவத்தை பார்த்து, பொல்லாத மனுஷனை பார்த்து, சிங்கத்தை பார்த்து, கரடியை பார்த்து, நாயை பார்த்து, பாம்பை பார்த்து, தேலை பார்த்து, இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை உலகத்துக்கே கொடுக்கணும். நீ பார்க்குறவங்களுக்கு, போகிறவங்களுக்கு, வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தலே கொடுக்குறாரு. அதனால இயேசு பயப்படாமல் இருந்தார் இல்லையா? காட்டுடைய கடலே இறையாதே அமலால் காட்டு கப்புன்னு செத்து போன உயிரோடு இருக்கிறாரு. 5 அப்பம் 2 மீனுக்குது, 5000 பேர் பட்னியாக்குறாங்க, மழக்கத்துக்கிறாங்கன்னா பயப்பட மாட்டாரு. வான தன்னாண்டு பார்த்து தோத்திரம் மாட்டாரு. பிதாவே ஜீவாப்ப தேவன் தனக்கு வலுகுது. மரித்து போன பார்த்தா பயப்பட மாட்டார். மரித்த லாசுவே வெளியே வான வந்து பயமே இல்லை பாருங்க இயேசுக்கு. ஏன்னா உலகத்தில் பிசாசை காட்டிலும் இயேசு பெரியவர். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தங்குது. அதுக்கு வெளியே வானத்தில் அதான் ஜீவன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே அதுதான் அந்த வான பூமி அண்ட சராசரி அந்த ஜீவன் தான் உண்டாகுது. தேவன் தான் ஜீவன். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவி நீதிட்டு உடித்தது அதுதான் அந்த உலகத்தை உண்டாக்குறது. அந்த தேவனும் ஜீவனாதான். அந்த ஜீவ சுவாசம் ஜீவாதம் ஜீவங்கள் எல்லாம் ஒன்று உண்டாக்குறாரு ஏதே தோட்டத்தில். தேவடைய சாயல்னா ஜீவன் ஜோயே. ஆனால் தோட்டத்தின் உள்ளே நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கிறது. புஷிக்க நாளிலே ஷாகவே சாவாய். நீ சின்னவனா மாறிடுவேன். பிசாசு வார்த்தை கேட்டீங்கன்னா சித்த சுயாது ஏவாளு தேவடைய வார்த்தை மீறி தேவன் வேண்டாம் என்று சொல்ல அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி புஷித்துமே சின்னவள் ஆயிட்டா. சின்னவனா பிசாசு மகளாயிடும். புருஷனு கூப்பிட்டு அவனும் புஷித்தான். நன்மையும் தீமையும் அறியத்தக்கவனாக மாறிட்டான். சின்னவன் ஆயிட்டான். அந்த சின்னவனுக்கு தொல்லை இருக்கும். பிசாசு தொல்லை இருக்கும். வியாதி தொல்லை இருக்கும். சாப தொல்லை, மரண தொல்லை, தத்து தொல்லை, பாதாள ஆபத்து, நாசு, கொள்ளை நோய். அவங்க பிசாசோடு போராடணும். பிசாசு சொல்கிறபடியெல்லாம் செய்யணும். பிசாசு அவனை திட்டிக்கணும். கொண்டு நைச்சினே இருப்பான். கட்சியில் கிறிஸ்துவை சந்திக்காமல் போயிட்டானாக்கா திருடனாகிய பிசாசு போகிற பாதாளத்தையே வேறு போயிடும். இவ்வளோ சீரியஸான மேட்டர் பற்றியா? அதாங்க சொல்கிறார் 1 யோவான் 4:4 பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. எப்படி தேவனால் உண்டாவது? தேவனால் தான் உண்டான ஏதேன் தோட்டத்தில். தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கும் தான் உண்டாக்குனாரு மண்ணினாலே. இப்போ எப்படி பிசாசால் உண்டான? பிசாசு வார்த்தை கேட்டால் பிசாசால் உண்டாயிடுவேன். நன்மத்தையும் அறியத்தக்கவனா மாறிடுவேன். நல்லவன் கெட்டவனா மாறிடுவேன். அதில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை உரிச்சு வச்சுட்டான் ஏவாளுக்குள்ள பிசாசு. அதை புருஷனுக்கு அந்த கண்ணியை பிடிச்சிட்டு அவன் நல்லவன் கெட்டவனா மாறிட்டான். பிசாசால் உண்டாயிட்டான் பாரு. இப்போ பிசாசால் உன்ன திருப்பி தேவனால் உண்டாவது கூப்பிட்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுல எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க. ஏசு கூப்பிட்றாரு இல்லையா? எது கூப்பிட்றாரு? வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக கூப்பிட்றாரு. நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. அந்த ஜீவ ரத்தத்தை புசின்றார் பாரு. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததுல இருந்தா கிறிஸ்து உனக்குள்ளே வந்துடுறாரு. கிறிஸ்து வெத்து கிறிஸ்துவா வந்தாரு. கிறிஸ்து டம்மி கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அவனோட பரலோகமே இருக்குதா இல்லையாம்மா? பிசாசு நன்மத்தையும் வெத்து பிசாசு அவனுக்குள்ள சாப பாவம் பாதாளமே இருக்குது. நீ ஆதாமுக்குள்ள பிறந்தா பாவமும் மரணமும் பாதாளம் உனக்குள்ளே இருக்குது. அதுதான் சின்னது. நீ இயேசு ஏற்றுக்கொண்டா ஞானஸ்நானம் எடுத்துக்கிற தேவி நீதிட்டு உடித்ததிலும் ஜீவனும் பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே இருக்குது. தேவி நீதியும் உடித்ததிலும் பரலோகம் உனக்குள்ளே வந்துச்சு. இப்போ நீ பெரியவன் ஆயிட்ட. பெரியவன் எப்படி இருக்கணும்? அதுக்கேற்றபடி வாயணுமா இல்லையா? பெரியவன் பேர் வச்சுட்டு சின்ன சின்ன புத்தியெல்லாம் வச்சுட்டு சுய நீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு பேர் விசுவாசி ஊழியக்காரன் சபிக்கணும் சபிக்கிறது பகைக்கணும் பகைக்கிறது சத்ருவாயிருந்தாக்கா
இன்னும் பிசாசு போராட்டம் தான் இருக்குது. பிசாசு ஜெயிக்க முடியல. நீ பிசாசுக்குள்ளே இருந்து பிசாசு ஜெயிக்க முடியாது. இயேசுக்குள்ளே இருந்து தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இன்னொரு வசனம் இருக்குது, அது எடுப்போம். அப்போ இது என்னது? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. எப்படி உண்டாவது? தேவனால. அது ஒரு கம்பசோத்துங்கள்ல. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவன தேவன் தனக்கு உலகத்துக்கு நீ தேவனால் உண்டாயிடுவேன். நன்மை தேம கனியே தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து பிசாசால் உண்டாக்கி சாபத்துக்கு பாவத்துக்கு மனுக்கு பாதத்துக்கு அடிமையாயிடுவேன். இப்போ தேவனால் உண்டாவுன்னா என்ன பண்ணார் இயேசு? மத்திய மார்க்கு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. உடனே பிசாசை தோற்றிட்டு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர. உடனே அசுத்தை, நீ ஜீவுல தேவடைய ஆலயமாக இருக்கிற, நானே திராட்சை செடி நீ கொடி. இப்போ பெரியவர் இயேசு வந்துட்டாரு. அதனால ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய, சமாதானம், உலகத்துக்கு ஒளியாக இருப்பான், பூமிக்கு உப்பாக இருப்பான்னு சொல்லப்படுது. இப்போ உலகத்தில் இருக்கணும். பிள்ளைகளே, 1 யோவான் 4 படி இங்கிலீஷில். First John 4th chapter, 4th verse. You are of God, little children, and have overcome them, because he who is in you is greater than he who is in the world. அப்போ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. அட்டலைந்தவர் ஒரு மனுஷனை நீ தேவனால் உண்டாக்கலாம். இயேசு உண்டாக்கிறார் டக்குன்னு. மத்திய மார்க் லூக்கால எங்கே போனார்? என்ன பண்ணார்? அவர் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி தெரிந்தாராம். எங்கே? அப்போ 1:10-38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் A to Z யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி தெரிவிக்க ஜீவரத்தை கொடுக்குறார். யாருக்கும் யாரை பார்த்தாலும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ண நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஆடுகள் ஜீவரத்தை கொடுத்து அவனை தேவனால் உண்டாக்குறாரா இல்லையாம்மா? உண்டாக்கிட்டு என்ன சொல்ற? இனி அதிக இனி பாவம் செய்யாது, இனி பிசாசு மகனா மாறாத, நண்பத்தையும் பாவத்துக்கு மரத்துக்கு போவாத, நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் நிலைத்திரு. டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இது ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரையும் வாரத்தில் 7 நாள், 24/7 வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 31 நாள், வருஷத்தில் 365 நாள் நிலைத்தேதினாக்கா டிசம்பர் 31 நியூ இயர் சர்வீஸ் போனால் எவ்வளோ காணிக்கத்து போவ நீ உன் சபைக்கு? 10 ரூபா 100 ரூபாய் 50 ரூபாய் டிசம்பர் 31 காணிகள் போட அந்த ஊழிக்காரர் என்ன தான் ஆகுது? ஒரே பிசாசு வருஷம் ஃபுல்லாக. ஏன்னா நன்மத்தேம வாழ்க்கை, சுய நீதி அநீதி, பேர் விசுவாசி ஊழியக்காரன், மாதம் திரும்ப ஜீவப்பம் ஜீவ சரீரம் புசிக்குது. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சுய நீதி அநீதி, ஒரே கவலை, ஒரே பயம். இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத, இயேசு நன்மத்தையும் அறியத்தக்க கனியை தொடாத, பாவத்தின் சம்பளம் நல்லவன் கெட்டவன், அந்த சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு இடம் கொடுக்காத. அவன் தேடிக்கின்னு கொண்டுன்னு நயிச்சுன்னு தான் இருப்பான். வருஷம் ஃபுல்லாக போராட்டமாகி டிசம்பர் 31 நியூ இயர் சர்வீஸை போய் திருப்பி 100 ரூபாய் தான் காணிக்கு போட்டு வருவேன். அதனால் கிறிஸ்துக்குள்ளே அந்த கிறிஸ்துவ ரத்தத்தை தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். பிரியமானே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து 2 காரியம் தான் நடக்குது மேஷமா உலகத்தில். ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ளே உண்டாயிருக்கிறான். நீ இயேசுக்குள்ளே மனுஷனை உண்டாக்கணுனாக்கா அவனுக்கு ஜீவனுக்குள்ளே ஜீவ விஷயத்துக்கு என்ன அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா அவனை ஜீவனால் உண்டாக்கலாம். தேவன்னா ஜீவன், பிசாசுனா நன்மை தேமை. பிசாசு வார்த்தை கேட்டு நல்லவன் கெட்டவன், அதில் நல்லவன் கூட தேவ சத்தம் கிடையாது. கொஞ்சம் நல்லவனாக வச்சு தான் மனுஷன் அடையாணிக்கிறான். தேமை தான் பிசாசுடைய சத்தம், மோசமானது. கிருபியாக அந்த நன்மையை வச்சு வச்சா அந்த நன்மார்க்கத்துக்கு முன்மா நீ ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வந்துடணும். ஆனால் நன்மை தேமை தான் சாகவே 2 வட்டத்தில் பாவத்தின் சம்பளம் மாறணும். இப்போ ஜீவ விஷயத்துக்கு நீ வந்தால் தான் நித்திய ஜீவன் பெரியவனாக மாறுற. நீ இயேசு உனக்குள்ள இருந்தா உலகத்திலும் நீ பெரிய. அது இயேசு வானம் பரலோகமே அது ஜீவன்ல. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ கிட்னி, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்துவம், பிதாகுமார் பசுவாகி குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, முழு உலகத்துக்கு. அப்போது ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அடுத்து யோவான் என்ன வசனம்? யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வருஷம். யோவான் 17:16.
நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? ஜனங்களை கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் இயேசு சுற்றி திருந்து மக்களை பிதாவோடு ஐக்கியப்படுத்துறாரு இயேசு. அதுக்கு ஜீவனத்துக்கு பட்டுன்னு குத்துறாரு. அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்குறாரு. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து 16 பிதாவோடு ஐக்கியப்படுத்துறாரு இயேசு. மத்திய மார்க் எங்கும் சுற்றி இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. ஜீவரத்தை அதில் தேவ நீதி உயிர்த்து இருக்குது. இயேசு உயிர்த்துன்னு ஜீவனமாக்குறாரு. அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து ஜனங்களை பிதாவோடு இணைக்கிறார். தேவனால் உண்டாகும்படி செய்கிறார். ஆமாம், நீ அதை செய்யலைன்னா எந்த நாட்டுக்கு போய் எந்த நன்மை தீமையே தேவன் பிசாசால் தான் ஜனங்களை உண்டாக்கிட்டு இருப்பேன். நீ அழிஞ்சு அவனும் அழிஞ்சு உலகமும் அழிஞ்சிச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். படிச்சுக்கலாம், ஏழை இருக்கலாம், பணக்காரன தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், என்னமும் செய். ஆதாமுக்குள்ளே பிறந்து பாவத்தையும் மன்னித்து தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தினா நீ நிமிஷந்தோறும் பிசாசால தான் உண்டாக்கிட்டு இருப்பேன் எல்லா காரியத்தையும். ரைட்டா இல்லைம்மா? ஆமாம், வியாதி நல்லவன் கெட்டவன் தான் ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் தானே வருது. அப்போ கிறிஸ்துக்குள்ளதுன்னா 100% கிறிஸ்து தேவி நீதிட்டு உயிர்த்தது. உங்க தேவனுக்கு ஆதாம் மூடு அசுத்தாய் போய் தர பசுத்தாய் வரும். நீ போகிற இடத்துல என்ன பண்ணுவேன்? பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு உப்பாரு, ஒளியாக இருப்பாய். அதனால தான் என் செய்தியை கேட்கணும். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். 100% ஜீவம் உலகத்துக்கு எங்கேயுமே விலையேற்பட்ட செய்திகள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யோவான் 17:16 முதல்ல நான் வாசிக்கிறேன். இதில் என்ன போட்டுக்கிறாரு? யோவான் 17:16 உலகத்திலே They are not of the world, just as I am not of the world. வசனம் சொல்லி நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அது இங்கிலீஷ் வசனம் சொல்லிபடி. They are not of the world, just as I am not of the world. அப்போ நான் உலகத்தான், இயேசு சொல்ற நான் உலகத்தான் அல்லாதது போல, யார் சொல்றாரு? நீங்களும் அவர்களும் உலகத்தார். சேசர்களை பார்த்து சொல்றாரு. அவர் இயேசு உலகத்தார் அல்லவா? உலகத்தார் அல்ல, உலகத்தில் தாங்கிறாரு. உலகத்தில் பிசாசுக்குள்ள இல்லை, அவரு தேவனுக்குள்ள இருக்கிறாரு. மனுஷன் உலகத்தில் தான் ஆக்குறான், ஆனா பாதாள பிசாசோடு தொடர்புடையவனாக்குறான். இயேசு உலகத்தில் தாங்கிறாரு, ஆனா எப்படிங்கிறாரு? பரலோக பிதாவோடு தொடர்பாக்குறாரு, பரலோகத்தோடு தொடர்பாக்குறாரு. அல்லேலூயா. அப்போ பரலோகத்தோடு தொடர்புடையவரா இருக்கிறாரு. அப்போ பிதாவோடு தொடர்புடையவர்களா இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. இயேசு சிஷ்யன் உலகம் எங்கும் போங்க, சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம். உலகம் எல்லாம் போக சொல்றாரு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் முழுவதும் என்ன பண்றாரு? சீசல் உண்டாக்கி உலகம் ஃபுல்லாக போய் சகல ஜாதி சகல கோத்துக்கு போங்க. உலகமெல்லாம் போய் இயேசு கிறிஸ்துக்குள்ள பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, பாதாளத்துக்கு ஜனங்களை விடுதலாக்குறார். உலகம் ஃபுல்லாக போக சொல்றார். உலகத்தில் இருக்கிறவனில உன்னில் இருக்கிறவன் பெரியவன். ஆமா, உலகம் ஃபுல்லாக போ சொன்னாரா இல்லை? சீசல்ல. ஆமா, உலகம் ஃபுல்லாக சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. இயேசுவை பற்றிய செய்தி எல்லாம் ஆதாம்குள்ள பிறந்தாங்க. நன்மை தீமை சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் விசுவாச ராஜ்யமாகுது. எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வா. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்குள்ள கொண்டு வா. தேவி நீதிட்டு உயிர்த்தது பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வா. அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்கள். அப்போ இது என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்றான்? பெரியவன் ஆக்குறான். ஆமா, ஒரு ஆளை பார்த்து பெரியவருப்பா அவரு. ஆமா, யார் பெரியவர்? இயேசு தான் பெரியவர். அல்லேலூயா. இயேசு உனக்குள்ள தான் நீ நீதிமான். நீ உலகத்துக்கு ஒளி. பிரச்சனையை தீர்த்து ட்ரபுள் ஷூட்டர். பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ணுறோம். நீ எங்கும் போகலாம், எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எந்த மனுஷனுக்கு பரிகாரம் பண்ணலாம். இயேசு பரிகாரம் பண்ணாரா இல்லையாம்மா? அவர் நன்மத்தை மறியத்தை கூட ஜீவன் உள்ளவரா? அந்த ஜீவனை தான் சிலுவையில் ஒன்று குத்துக்கிறார். அதனால தான் நீ உலகத்தையே ஒளின்றாரு. நீ பூமிக்கு நீயே பிரச்சனை பண்ணுறாளா இருந்தாக்கா வேலையே பயிர் மேய்துன்ற மாதிரி. அது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். என்ன பச்சுங்க? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல சொல்றாருமா. யார் மசி? யோவான் 17 பெரிய ஜபம் பண்றாரு சீஷர்களுக்கு. நான் உலகத்தான் அல்லாதது போல. உலகத்தான் என்னது? பாதாளத்தில் இருந்து வந்த பிசாசுக்கு உட்பட்டவர் அல்ல இயேசு. பரலோகத்தில் வந்த பிதாவாகிய தேவனுக்கு உட்பட்டவர்.
இப்போ அந்த சீசர்களையும் பாதாள பிசாசு வந்து வெளியில் ஆகும்படி ஜீவரத்தை கொடுத்துட்டு பிசாசெல்லாம் தொட்டிட்டு பரலோகத்திற்கு பிதாவோடு இணைத்து விட்டு இப்போ சீசர்கள் இவனும் உலகத்தான் அல்லன்றாரு. கரெக்டா தப்பா? கரெக்ட் தானே? ஆமா, உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் பிசாசோடு கனெக்ட் ஆகிருக்கிறோமா, தேவனோடு கனெக்ட் ஆகிருக்கிறோமா, நன்மத்தையும் மரியத்தை கணிக்க ஜீவ வச்சு கழிக்கிறியான்னு பார்க்கணும். புரியுதா? புரியலம்மா? அந்த ஜீவில் எல்லா ஆசீர்வாதங்குது. பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சகலன்னு வானத்தோட சகல அதிகாரிங்குது. அதை போய் நீ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாதான் நீ ஜீவன் உள்ளவா. அந்த ஜீவ விஷயத்துக்கு நீ விட்டுட்டு நன்மத்தையும் இல்லைன்னா பாதாள பிசாசோடு தொடர்பு. நீ குடும்பத்துக்கு சாபம், சமுதாயத்துக்கு, உலகத்துக்கு சாபம். உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். நீ எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கலாம், ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் தான் இயேசு இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் உலகமெல்லாம் போ. வராரு தாமஸ் துளசிராமன். உலகம் ஃபுல்லாக ரவுண்ட் அடி. 5 கண்டு ஆப்பிரிக்கா. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா எல்லாம் ஆதாம்குள் நன்மத்தையும் அறியத்தக்கவங்க. நன்மை இயேசு ஜீவன் பரவி நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து அசுத்தாய் 816 கோடிக்கு அதிகமான ஜனக்கிறாங்களாம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா உலகம் ஃபுல்லாக போய் என்ன பண்ணேன்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. ஆமாம், இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் ரெடி ஆகுதுமா. பிசாசும் ரெடி ஆகிறான், இயேசும் ரெடி ஆகிறான். நீ ஏன் பிசாசுல இருக்கிற? பாவம் மண்ணும் ரெடி ஆகுது. அதை போய் தேவனுக்கு உலகத்துக்கு காட்ட பட்டுன்னு வந்துடுறான். நீ ஆள் வர உன்னை திருடுவேன், சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, பலத்தை திருடுவன்றான், அப்புறம் கொல்லுவன்றான், அப்புறம் அழிப்பன்றான். ஏன் சொல்ற? நானும் அவைகளுக்கு ஜீவனோட அது பரிபூர்ணப்பட வேண்டாரு. ஓடி போய் ஜீவ விஷயத்துக்கு அழிப்பு செய். அந்த ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குத்தினாக்கா நீ பாதுகாக்கப்படுவாய். அப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தேவனால் உண்டாய், நீங்கள் தேவனால் உண்டாயின்னு 1 யோவான் 4 பட்சமா இல்லையா? தேவனுக்குள்ளே கொண்டு வந்து ஜீவ விஷயத்துக்கு எல்லாம் கொண்டு வந்துடணும். உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பேர பிள்ளைங்க, உங்கள் தாய் தகப்பன், உங்கள் சொந்த பந்தம், தாத்தா பாட்டி, உங்கள் சபையில் இருக்க விஷயம், ஏரியாவில் இருக்க ஜனங்களை நன்மை தீமை அறியத்தக்க பாதாளராய் பிசாசோடு தொடர்பு சாக திறது கொண்டது ஐக்கியமாக இருக்குது. அவளை கிறிஸ்துக்குள்ள ஜீவ விஷயத்துக்கு நீ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடுவது பிசாசை துரத்தி கிறிஸ்தியஸுக்குள்ளே நிலைத்திருக்கும்னா அசுத்தாயுது பசுத்தாய்க்கு தேவதூரெல்லாம் வந்து நீ பாதுகாக்கப்படுவாய். அப்போ 1 யோவான் 16ஆம் அதிகாரம் 1 யோவான் 17-16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமாம், உம்முடைய வசனம் ஜீவ வசனம். பிசாசு வசனம் நன்மத்தேம வசனம், நன்மார்க்கம் துன்மார்க்கம். ஆமாம், அதில் பரிசுத்தம் அசுத்தமாக தான் மாறும். நன்மத்தையும் அறியத்தக்க அசுத்தம் வருமா ராதம்மா? அந்த அசுத்தத்தினால வியாதி வரும். இயேசு வசம் ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம். என்னதான் நன்மத்தையும் அறியத்தக்க இருந்தாலும் நன்மையும் தீமையும், நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லவன் கெட்டவன், அதில் பாவமும் மரணம் தான் இருக்குது. இனி என்னாச்சாலும் அதில் சத்தியம் இல்லை. இயேசு தான் சத்தியம். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவாகிறான். அந்த பொய் தான் பிரதான பொய். தேவனுடைய வார்த்தை மீறி தேவன் விழுக்கிற அந்த நன்மை தீமை, அது உலகம் ஃபுல்லாக நன்மார்க்கம் துன்மார்க்கம், அதில் பரிசுத்தமாக முடியாது. அசுத்தம் தான் இருக்குது. அதில் சாகவே மாம்சமானது ஒன்றுக்கு உதவும். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த அழுக்கு தான் இருக்குது. அதில் இயேசு வந்து தேவி நீதி. அப்போது அவருடைய வசனமே சத்தியம். அப்போது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். யாருமா இயேசு தான் பரிசுத்தம், அவர் தான் சத்தியம். அதில் தேவி நீதிட்டு உழித்ததில் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அவன் பரிசுத்தமாகிடுவான். யார் பரிசுத்தமாக இருந்து? லேகோன் பிசாசு. அவனுக்குள்ள எத்தனை பிசாசு செஞ்சு? எத்தனை பிசாசு செஞ்சு அவனுக்குள்ள? 2000 அசுத்தாவி. அசுத்தாவின்னு போட்டு அசுத்தத்தில் இருக்கிறான். 2000 அசுத்தாவி. ஏசு அவனை பார்த்ததுமே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு? தேவனால் உண்டாயிருந்து நல்ல மேய்ப்பன் பிணங்கள் மத்தியில் நிர்வாணமாக தன்னைத்தானே காயப்பத்தின்னு அவன் பேர் கேட்டால் லேகோன்றான். ஏசு ஜீவ சரீரம் ஜீவரத்தம். அதை தேவனுக்கு ஆதாம்னு முழுது குத்தாருப்பாரு. அத்தனை பிசாசு அவன் விட்டு கைட்டு போய் பட்டு சமுத்திரம் மாண்டே போச்சு. பிசாசு ஓடி பசுத்தாவி தான் சொஸ்த புத்தி அடைந்து வஸ்திரம் தரித்து ஏசுன்னு பசுத்தமாகி இயேசு போல மாறிட்டான். பண்ணனா இல்லையா? அதுக்கப்புறம் தக்கப்போலில் போய் 10 நாடுகளில் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணானா.
கர்த்தர் இறங்கி செய்ததெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அதனால் நீ கூட என்ன பண்ணணும்? ஆமாம், இயேசு ஏற்றுக்கிட்ட ஞானசாண்டி எடுத்துக்கிட்டு நீ உன் இனத்தார் வீட்டார் இடத்துல குடும்பத்தார் ஏரியாவில் ஜனங்க கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ளது தான் பேசணும். நன்மை தேமை மைண்ட் வச்சுக்கின்னு வேலியை பயிர் மேலும் சுய நீதி அநீதி கவலை பயம் வெறுப்பத்தை பிசாசு தான் கிரியை செய்வோம். அதுவும் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் இன்னும் அதிகமாக கிரியை செய்கிறானா பிசாசு. இயேசு சொல்கிறாரு, எஜமானுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்ய அநேக பிசாசு வேலை செய்யும் அவங்க கூட. அதனால தான் இயேசு ஏற்றுக்கணும் கொஞ்சம் ஜாகிரதை. ஏற்றுக்கிட்டா அதன்படி இருக்கணும், இல்லைன்னா விட்டுடணும். எஜமானுடைய சித்தத்தை அறியாது சில அடியான். அறியாதவனே ஆதாமுல பிறந்தவன் அறியாதுக்கிறான் இன்னும் இயேசுவை. சில அடினா சில பிரச்சனை தான் அவனால். இயேசு ஏற்றுக்கணும் ஞானம் சித்தத்தை அதிபடி அநேக அடினா அவனால் அநேக பிரச்சனைக்கு தான் தேசத்தில். புரியுதா புரியலம்மா? அதனால் சாதாரண விஷயம் கிடையாது. கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ளதுங்க. சில அடியும் வேணால் அநேக அடியும். சில அடியே தாங்க முடியாது, அநேக அடியை தாங்க முடியுமா? சில அடியும் வேணாம், அநேக அடியும் வேணாம். நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், சபிக்குள்ள ஆஸ்வதிக்கிறேன், பகைக்குள்ளுக்கு நன்மை செய்கிறேன், சத்துருக்களை சிநேகிக்கிறேன், துன்பப்படுவது தேவன். சபிக்குள்ள ஆஸ்வதி இயேசு ஜீவன் பரிவு கொடுத்து ஆஸ்வதிக்குது. பகைக்கு நன்மை செய்யணும், இயேசு சாப்பிட்ட வாக்கு நன்மை செய்யுது. சத்துக்களை இயேசு சிநேகத்தை காட்டுறது, சபிக்குள்ள ஆஸ்வதிக்குது. எல்லாம் கிறிஸ்து கட்ட காரியங்கள் தான். தேவன் தனக்கு உலகத்துக்கு தான். நீ தான் பெரியவன், நீ டாப்பில் தான் இருப்ப. பிசாசலாவோட சாபவோட மரணவோட தரித்திரோட அவமானவோட ஆபிரகாம் பெரியவனாக இருந்தான். ஈசாக்கு பெரியவனா, யாக்கோபு பெரியவனாக இருந்தான். மோசே பழைய ஏற்பாட்டில் எஸ்ஸர் ராஜாத்தி, தெபோரால், கிதியோன், தீர்க்கதரிசிங்க, தாவீது, சாலமோன், எல்லாம் யோபு, இவங்கெல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை பிறக்கும்போது ஆதாம் கூட தான் பிறக்கிறாங்க. ஆனால் தேவனால் ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான ஆக்கப்படுறாங்க. ஆபிரகாம் சகல காத்துல ஆசீர்வாதம், ஈசாக்கு ஆசீர்வாதம், யாக்கோபு ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அடுத்த வருஷம் நீ 17-18 படி யோவான் 17ஆம் அதிகாரம் 17-18 ஜான். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன்றார். அப்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்தில் அனுப்பினது போல இப்போ இயேசு ஜீவரத்தம் கொடுத்து பாவன்ட்டு மனத்தில் விழுதாக்கி அவர் நம்மளை உலகத்தில் அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புகிறார்? பிசாசு ஆதாம் ஏவால நன்மத்தையும் அணியத்தக்க கடி உலகம் ஃபுல்லாக போய் பாவத்தை மன்னத்தை பரப்புன்னு அனுப்பிச்சுட்டான். உலகம் ஃபுல்லாக அது பரப்பி போச்சு. இப்போ இயேசு ஜீவ விசத்துக்கு அணி கொடுத்து தேவநீதி பாவத்தில் மனது நீங்கள் உலகமெல்லாம் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுட்டாரு. உலகத்தில் 2 ஊழியர், ஏவாள் ஊழியம், இயேசு ஊழியம். ஏவாள் ஊழியன் அது நன்மத்தையும் அறியத்தக்க கனி பிடிச்சிக்கிது. அது தேவன் தனக்குள்ளதுக்கு போய் புருஷ உலகத்தையே மாற்ற பாவத்தில் சாபத்தில். அது ஏவாள் ஊழியம், பிசாசு ஊழியம். இயேசுனார் ஊழியம் ஜீவ விச்சத்துக்கு நீ உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. குடும்பங்களுக்கு, பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு, உலகமெங்கும் போ. உட்காந்த இடத்துல உலகம் எல்லாம் ஜெபம். ஏசு இங்கே சொல்கிறாரு, தூரத்தில் காணான் செய்யும் அந்நேரமே பிசாசின் வல்லமையில் விடியல் ஆகிறான். பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள் போல நாயின் தான் நினச்சி அந்த அப்பத்தை மட்டும் நானே ஜீவப்போம். அவ போய் தேவன் தனக்கு அந்நேரம் பிசாசு குடிய வேதப்பட்டுங்க. உடனே நீங்கிட்டான். நீ சமீபத்தில் ஊழியம் செய்யலாம், தூரத்தில் ஊழியம் செய்யலாம். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போது நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆமாம், பிசாசானவனை அனுப்பிச்சுக்கிறான். ஆமாம், உலகம் ஃபுல்லாக அனுப்பிச்சுக்கிறான். 816 கோடி பேர் ஆதாம் கூட பிறகு என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் ஒரு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்? ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்தவன் பாவத்தையும் மரணத்தையும் தான் காட்டுவான். வேறு தெரியாது அவனுக்கு. வலுக்கட்டாயமாக காட்டான். கவலை, பயம், சுயநீதி, அநீதி. தேவனுக்கு தனக்கு உலகத்து படிப்பு 10 டிகிரியாக இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, காட்டு வயசு எதுவோ அம்மா வயிற்றில் ஆதாம் வழியாக பிறந்தவன் கண்கள் நீச்சல், சுயநீதி, அநீதி எல்லாம் இருக்குது. கெட்ட காரியம், பாவங்க, அக்கிரமம், அநியாயம் எல்லாமே இருக்குது. அதை தான் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டும். உடனே பிசாசானோ திருடின்னு கொண்டுங்கன்னு அவனை வச்சே தேடி அவனை கொண்டு உலகம் பூவேசாமி இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் என்றதை தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுது தான் காட்டணும். ஆமாம், இயேசு தான் காட்டும். இயேசுக்கு சரியாக வானத்தில் சகல அதிகாரத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டணும். தேவனுக்கும் காணும். உங்களுக்கு போகிற இடத்துலலாம் காட்டணும். பிசாசெல்லாம் ஓடும், அசுத்தாவியெல்லாம் அப்படி தான் சீசம் உலகமெல்லாம் போனாங்க.
போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் இந்திய கிறிஸ்துவ சமுதாயம் ஜீவ மார்க்கம்னா என்னன்னு தெரியல. அதனால தான் ஒருத்தர் போன் போயினேன், எந்த செய்தியத்தாலும் ஜீவனை பற்றியே பேசி. ஆமாம், ஏசு ஜீவ வார்த்தை தான் பேசினார். மனுஷன் நன்மத்தையே மரியாதை சாகத்தில் கிடக்கிறான் பிசாசு ராஜ்யத்தில். அவனுக்கு ஜோயே ஜீவன் வேணும். தேவி நீதிட்டு போயிட்டு ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்குத்தத்தை தான் பிரசங்கம். ஏசு பிரசங்கம் பண்ணார், உபதேசம் பண்ணார், ஜபம் பண்ணார், எல்லாம் ஜீவ வார்த்தை தான் பேசியிருந்தார். அவர் பேரே ஜீவ வார்த்தை. அவர் தேவி நீதிட்டு போயிட்டு ஏசு கிறிஸ்து ஆமன்ற வாக்குத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் பேசினார். நன்மத்தேம காரியத்தை பேசவும் இல்லை, போதிக்கவும் இல்லை. அதை செய்யாதேன்னு சொன்னவரும் அவர் தான். அதனால் அன்பாலே, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இது பாருங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ளவைகள்னாக்கா உலகம்னா பிசாசுன்னு அர்த்தம். பாவமும் மரணத்தின் மீது அன்பு கூறாதே. உலகத்தின் மீது அன்பு கூறாதுனாக்கா உலகத்தின் அது பிசாசு அன்பு கூறுறது. எவனா பிசாசு போய் நேசிப்பானா? நன்மை தீமை நேசித்தா பாரு ஏவாலே. நன்மார்க்க துன்மார்க்கத்தை நேசிக்காது. அதில் கண்களின் நிச்சயம், மாம்சம் ஜீவனத்திற்கு பெருமை, சுய நீதி அநீதி, இது மீது அன்பு கூறாத. அது உன்னையே ஆயிடுச்சிடும். பிசாசு நல்ல பாம்பு போய் எவனா அன்பு கூறுவானா? நல்ல பாம்பு அப்படின்னு ஐ லவ் யூ நல்ல பாம்பு அதுதான் பிசாசு அன்பு. பாவத்தை மரணத்தை அன்பு கூறாத. அது உன்னை சாகச்சிடும். பாவமும் மரணமும் வியாதியும் வறுமையும் தரித்திரம். அதுதான் இதனுடைய அர்த்தம். உலகத்தில் உள்ளவைகள்னாக்கா ஆதாம் வழியா பாவத்தின் சம்பளம் மரணம். சில பேர் கவலை பயம் வெறுப்பு கசப்பு இதெல்லாம் அப்படியே அனுப்பிச்சிக்கிடுவாங்க பாரு. அது அன்பு கூறாதியா. அதை வெறுத்து தள்ள. அந்த சுயநீதி அநீதியை பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டை இதெல்லாம் நேசிக்காத. இதெல்லாம் அன்பு கூறாத. உலகத்தில் உள்ள மாம்சத்திற்கு வெளியே சண்டைகள் பகைகள் வைராகியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் இதெல்லாம் அன்பு கொந்தினாக்கா அதுவே உண்டாயிச்சிடும். சோர்வு பயம் விபச்சாரம் வேசித்தனம் கொலை எல்லாம் ஒன்று அழிச்சுவிடும். அது அன்பு கூறாத. ஏனெனில் அவைகள் பிதாவின் அன்பு கூறாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பிதாவின் அன்பு இல்லாதனால தான் உலகத்தில் உள்ளதெல்லாம் அன்பு கொண்டுன்னு போய்ங்கிறான். அப்போ எப்படியா? ஐயா, நீ விச்சிக்கத்தக்க சகலமும் இயேசுக்குள்ளே இயேசு நேரத்தை எனக்கு நேயக்காரி எல்லாமே இருக்குது. A to Z இருக்குது. எல்லாம் பரிசுத்தமாக இருக்குது. ஆசை வீடு மன தோப்பு தொடர்பு பிள்ளைகள் சகலமும் குட்டி கிடக்குது. இயேசுக்கிட்ட இல்லாதா? நீ அதை விட்டு ஜீவ வச்சதுக்கு விட்டுட்டு நன்மத்தை மரியத்தக்க கணிகளுக்கு உலகத்தில் போய் அன்புக்கு வந்து அன்பு என்னத்தை கண்ட? கொள்ளை நோயும் ஆபத்தும் வியாதியும் வறுமையும் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் பாரு. எத்தனை பேர், எத்தனை கோட்டீஸ்வரர்கள், எத்தனை படித்தவர்கள். உலகத்தில் சுயநீதி அநீதி அன்பு கூந்து வைராக்கியம் கோபம் பகை கசப்பு நன்மத்தேம காரியத்தை நேசித்து சாக கடந்து உற்றத்தை பாவத்தின் கிறிஸ்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. அன்புக்குது சமாதானம் தேவன்பு தேவநீதி இறக்கம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் மகிமை கனம் புகழ்ச்சி எல்லாம் அதை நேசி. அளவற்ற அன்பை நேசி. அளவற்ற இறக்குங்குது. வீடுக்குது மனைவிக்குது தோப்புக்குது எல்லா பிள்ளைகளுக்குது. ஏசு தாங்க கடவுள். ஏசு தாங்க வானத்தை பூமி உண்டாக்கினவர். அவருக்குள்ளே இச்சிக்கப்பட்ட சகலமுக்குது ஐஸ்வர்யங்குது சமாதானங்குது. அதை நேசித்து அதை தேவன் தனக்கு குலத்துக்கு வத்தின்னா நீ ஐந்து போக மாட்டாய். பிசாசாலே பிசாசு ஒன்று அழிக்க முடியாது. பொல்லாத மனிதர்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ராஜா மாதிரி இருப்பாய். ஆபிரகாமுக்கு இல்லாத ஆபிரகாமே சகல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டு ஆபிரகாமை சகல காலத்தில் ஆசிர்வதித்தார். 100வது வயசில் 90 சிறுகளை பண்ணின பிறகு புள்ள கொடுக்குறார். வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி பெருக்கப்பட்டார். அழகான மனைவி ஆபிரகாமுக்கு. யோசேப்பு தேவனை விசுவாசித்தான். சாப்நாத் எகிப்து பேர் அழகி. ஆமாம். எஸ்ஸர் ராஜாத்தி தேவனை நேசித்தாள். 120 நாடுகளுக்கு ராஜாத்தி பாரு. எல்லாம் இருந்துச்சு அவங்களாம் தேவனை நேசித்தார்கள். ரூத்து ஆமாம். போவாஸ் பெரிய ஐஸ்வர்யவான மனம் முடிச்சு வச்ச. இதெல்லாம் தேவனே செய்தது ரூத்துக்கு. போவாஸ் மனம் முடிச்சு வச்ச. போவாஸ் பெரிய ஐஸ்வர்யவான். இப்படி வேதத்தில் காணும் பார்த்து தாவீது கர்த்தரை நேசித்தான். ராஜாவாய் மாற்றப்பட்டான். அவனுக்கு சகல ஆசீர்வாதம். சாலமோன்
எல்லாம் கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக. அவங்க அவிசுவாசத்தை பாராதீங்க. எல்லாருக்கிட்டையும் அவிசுவாசம் செயல் சில குறைகள் இருந்துச்சு, ஆனால் தித்திக்கினாங்க. நல்லா கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க. அதனால் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அதனால் இங்கே போடப்பட்டிருக்குது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். 2:15 போடுது, உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தினால் உண்டானவைகள். பிதாவினால் வந்திருக்கிறது. பிதாவினால் உண்டான ஜீவ வீச்சு, அந்த ஜீவன்ல எல்லையற்ற ஐஸ்வர்யம். நீ குட்டி கிடக்குது ஜீவனுக்குள்ள. என் பிதா ஜீவனுடைய குமாரனு ஜீவனு அருள் செய்திருக்கிறார். அதை நல்லா இட்டு எப்படி நன்மை தேவையா தேவன் தர வாய்நாளெலாம் கொடுத்து பிசாசுராஜ் மூழ்கிட்டி. அந்த மாதிரி ஜீவ சொல்கிற ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம், இயேசு அன்பு, சமாதானம், ஆசுவாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், பகிமை, கனப்பு இயேசு தேவனுக்கு தர கொடுத்து ஜீவனில் நல்லா ஊறிட்டேன். இயேசுக்கு இல்லாதா எல்லாமே இருந்துச்சுங்க அவருக்குள்ள. ஆதி ஆமிலிருந்து வெளிப்பத்துல தேவன் இருந்து உயிர்த்தல் பரலோக ராஜ்யமே இருந்துச்சு. அப்போ தேவனுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஆனால் அது அழிக்காது, அது கொள்ளாது, அது திருடாது. உலகத்தில் எல்லா காரியங்களும் கெடுது. கண்கள் நிச்சயமாச்சும் இதுதான் உலகம், இதுதான் உலகத்தில் உண்டு சொல்றார். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள். இந்த பேஸில் தான் உலகத்தில் எல்லா காரியங்குது. அது உன்னை திருடும், உன்னை கொள்ளும், அழிக்கும், உனக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அதனால் ஜெபம் பண்ண பிரியமாடல. நம்ம என்ன பார்த்தோம், அப்புறம் இன்னொரு வசனம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு வசனம் பாரு, யோவான் 16. உலகத்தில் யோவான் 16 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்கே இருக்குது பாரு அந்த வசனம், யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். படிக்கிறோம் இங்கிலீஷில் 16:33. John 16 chapter 33rd verse. These things I have spoken to you, that in me you may have peace. In the world you will have tribulation, but be of good cheer. I have overcome the world. Overcome the world. உலகத்தை ஓவர்கம், பாதாளத்தை ஓவர்கம் பண்ணான். நீ பிசாசோடு பரலோகத்தை ஓவர்கம் பண்ணி ஆய்ச்சி விட்ட. நீ இயேசுவோடு சேர்ந்து பிசாசை ஓவர்கம் பண்ணி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். நீ பிசாசோடு சேர்ந்து இயேசுவை பாதாள மேற்கு ஓவர்கம் பண்ணி அழிஞ்சு விட்றான் மனுஷன். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணது, கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அப்போது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம். உலகத்தில்னாக்கா நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. நீ உலகத்துக்குள்ள இருந்தனா கண்களின் நிச்சயம் ஜீவன் நன்மை தீமை வட்டத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். உபத்திரம் வருமா? அந்த கனியை பிசிக்க நாளில் ஷாகவே ஷாவாய். இயேசு சொல்ல நான் உலகத்தானே இல்லைப்பா. அப்போ யார் நீ? பரலோகத்தான். பரலோக ராஜ்யம், உலகத்தில் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நீ. உலகத்தில் பாதாள ராஜ்யத்துக்கு இருந்தால் உபத்திரம், பாதாள பிசாசுக்கு இருந்தால் தான் உபத்திரம், வியாதி, வறுமை, தரித்திரம், சிறிய வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயது, உபத்திரம்னா உபத்திரம், ஏதோ ஒரு உபத்திரம். நன்மை தேமக ஷாகவே ஷா, வியாதி, வறுமை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, திருமண வாழ்க்கையில், பிள்ளை, எல்லா டிபார்ட்மெண்ட்டு, தொழில், வியாபாரம், எங்கே பார்த்தாலும் உபத்திரம். கோடி கோடியாக பணம் வச்சு அவனுக்கு என்ன நினைக்காது, அவனுக்கு கூட பல விதம். ஏன்னா அந்த பிசாசு சும்மா விடாது யாரையும். அந்தந்த ரேஞ்சில் அந்தந்த இடத்துல உபத்திரம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா ஆதாமின் சிந்தை மரணம், அது உபத்திரம் கொடுத்து தான் அவன் பிசாசு. அப்போ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். உலகத்தையே ஜெயிச்சானா இயேசு? எப்படி ஜெயிச்சாரு உலகத்தை? நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உலகத்தை ஜெயிக்கிறார். உலகத்துக்கு எத்தனை பிசாசு ஜெயிக்கிறார்.
அதனால தான் மத்திய மார்க்கம் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பாவுட்டு மரணத்தை ஜெயித்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறாரு. இப்போ அந்த ஜீவ ரத்தத்தை நான் ஃபாலோ பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். அந்த இயேசுக்கு சாமன்ற வாக்கு தத்துக்களை பிதாவாகி ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தனாக்கா உடனே உலகத்தை ஜெயிக்கலாம். சாபத்தை பாவத்தை மரணத்தை பாதை எல்லாத்தையுமே ஜெயிச்சார் இயேசு. ஜெயித்த அந்த கிறிஸ்து உனக்குள்ளே அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அதனால உலகத்தை எப்படி ஜெயிக்கணும்னு கற்றுக்கோ இயேசுக்கிட்ட. நான் உலகத்தை ஜெயித்தேன்னா என்ன அர்த்தம்? நீ ஜெயிப்பாய். நான் கிறிஸ்து தலையார், நாம் சரீரமாக இருக்கிறோம். நாம் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாக இருக்கிறோம். நான் நன்மை தீமை தான் காட்டுவேன். வாழ்நாளெலாம் நீ தோற்று தான் கிடப்பேன், உபத்திரத்தில் தான் இருப்பேன். வியாதியில் வறுமை தேசத்தில் அவமானம் வெக்க இந்த கேடுகட்ட வாழ்க்கை அது உபத்திரவ வாழ்க்கை. ஏவால தான் உபத்திரவ மரமா. ஒரு மொழிபெயர்ப்பில் நன்மை தீமை அறியத்தக்க கனி என்னது? உபத்திரவ மரம். மரண விருட்சத்தின் மரணம் தெரிந்து கொண்டால் வாழ்நாளெல்லாம் உபத்திரப்பட்டா வியாதி வறுமை தேத்திரம் அவமானம் வெக்கம் முடிவு பாதாளம். இப்போ ஜீவ விருட்சத்துக்கு நீ அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா அப்படியே நீ ஜெயிச்சிடலாம் எல்லாத்தையும். எந்த ஜெயிக்கலாதா? பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்து அங்கேயே தோத்துட்டு அதை போய் தேவன் தன் வாழ்நாளெல்லாம் உபத்திரப்பட்டு கிறிஸ்துவ தேவி நீதிட்டு உழித்ததில்லை. தேவன் தனக்கு ஆதாம் முழுவதா நீ உலகத்தை ஜெயிக்கலாம். அப்போது உலகத்தை இயேசு ஜெயித்தார். அந்த ஜெயிக்கிறதுக்கான ஜீவ சொல்ற இயேசு சாப்பிட கொடுத்துட்டாரு. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. உலகத்தை ஜெய், சாபத்தை செய், மரணத்தை தரித்திர பாதத்தெல்லாம் ஜெயித்தார். சிலுவையில் உபத்திரப்பட்டாரா இல்லையா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க பாவ மரியாதை நமக்கு 2:5 இதோடு சொல்லி பிடிக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவ மரியாதை நமக்கு 2:5 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்கால் ஒருவராக என்ன நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுட்டாரு சிலுவையிலுங்க. உன்னை போல என்ன போல அவராக இருப்பாருங்க. மாடல் காட்டுறாரு. பிதாவாய் எவை போய் கைவிடுறாரு, இவர் அவரை கைவிடுறாரு. உடனே பாவத்தின் சம்பளம் உலகம் எல்லா உபத்திரம் வருது. சிரசில் முள்முடி, ஈட்டியில் கரங்கால் ஆணி, அந்த கேடு, சாபமானார், பாவமானார், வியாதியானார், வறுமை காரி துப்புறாங்க. சிலுவில் அறியன்றாங்க. உடம்பெல்லாம் வியாதி ஊர்பட்ட உலகத்தை எல்லாருடைய வியாதியை ஏற்றுக்கிட்டாரு. எப்படி ஜெயிச்சார் இயேசு? மலை நோண்டி எழுப்பிச்சார். பிதாவே மண்ணி வந்து ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. ஆதாம் முழு பிதாவே முடிக்கிற ஆவித்து ஜீவன் ஜீவ சொல்ற அந்த ஜீவனை தேவநீதி உயிர்த்தல் கொடுக்குறாருங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு தாருங்க. எப்படிங்க? 3 நாளுங்க பாவத்திலிருந்து மன பாதத்தை பசுத்தாவி சாவுகள் உயிர்த்த தேவதை கல்ல வாழ பிசாசு தலையை உலகத்தையே கொள்ளைக்கொண்டு பரலோகத்துக்கு போயிடுச்சா. இதுதான் வழி, இதான் சத்தியம். அதனால் இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய மனத்தை தரித்து எது நன்மத்தேம வார்த்தையை பேசல. ஆதாமின் பாவத்தை, நன்மத்தேம சாபத்தை பாவத்தை மனதுக்கு ஒரு மாடல் காட்ட ஜீவ வார்த்தையை தான் சபிக்குள் ஆஸ்வதிக்கிறார். பகைக்குள் நன்மை செய்கிறார். சத்துக்களை சிலைக்கிறார். துன்பம் கைவிட்ட பிதாமல் காட்டுக்கு தெய்வதா பகை ரோமர் பகை நன்மத்தேம வாக்கியம் பேச மாட்டேன். ஜீவ சொல்கிறேன். ஜீவ பிதாவே மன்னிவர் ஹாலி ஜீவ ரத்தம் பிதாவே உனக்கு ஆபியுத்தி ஜீவனை தேவன் இது குத்துட்டே இருக்கிறாரு. அதை கையில் குத்துக்கிறாரு. நீங்கள் ஜீவில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பிசாசு ராஜ்யத்தை விடுதலையாயிட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தாமுடைய திருவிருந்த பண்ணிட்டா நீங்கள் ஜீவனுள்ள தேவடைய ஆலயம். அந்த ஜீவனில் தேவ நீதி தூய்த்ததில் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம்லேருந்து முழு உலர்ந்து கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்து கொடுங்க. சோர்ந்து போக கொடுங்க. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, பிள்ளைகளாம் ஆதாம்குள்ளே பற்றி நன்மை தேமறியத்தக்க நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி அதை தேவன் தனக்கு கொடுத்து வாய்நாளெலாம் உபத்திரம் சாப பாவம் ஆபத்து விபத்து நாசம் எந்த நேரத்தில் திருடுவா, எந்த நேரத்தில் கொள்வா, எந்த நேரத்தில் திருடனாக்கி பிசாசு திருடவும் கொள்ள வரைக்கும் வேறும் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக வருவனும். அந்த ஜீவனை தேவி நீதி தூது இயேசு சாமிட்ட வாக்கு தத்தான். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். பசுதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா, ராஜாஜி ராஜா, கத்தாதி கத்தா, சேனைகளின் கத்த, மகிமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு கத்தாவே. உலகமெங்கும் போய் சகல ஜாதிகள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொல்லி கத்தாவே. பூமி எங்கும் போகிற கத்தா, நீ பூமிக்கு உப்பு உலகத்துக்கு ஒளின்னு சொல்லியிருக்கத்தாவே. கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்குற கத்தா. முழு உலகம் ஆடைய சோத்திரம் அசுத்தாய் தத்தி பசுத்தாய் தேசத்தில் பட்டணம் இருக்கிறாங்களும் அலையாய் கத்தாவே. சோத்திரம் 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 ஆடுரே சோத்திரம். உலகத்தில் எல்லா பிசுவாசங்களை துரத்தி அசுத்தாவை தத்தி பசுத்தாய்க்கு தேவதெல்லாம் படிவிடிச்சு ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெயிக்கிறதா. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிறிஸ்துவேசம் மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கலாம். அந்த கிறிஸ்துவேச தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வெள்ளத்து கொடுக்குறோம். இடைவிடாமல் கொடுக்குறோம். எக்காலத்து கொடுக்குறோம். சோர்ந்து போகாமல் கொடுக்குற கத்தாவே. சோத்திர கத்தா. உலகெங்கும் கத்தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உலகெங்கும் கத்தாவே. சகல ஜாதி நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பெருசாக ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா கத்தாவே. உலகெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் ஆதாமுக்குள் பிறந்தவர்களை கிறிஸ்துக்குள் கொண்டு தேவி நீதி தூது கிறிஸ்து ஜீவுல தேவடைய ஆலிமாய் மாட்டுக்கிறது அசுத்தாய் தோற்று பசுத்தாய் தேவதெல்லாம் படிவடி செய்கிறது கத்தாவே.
இடைவிடாமல் எக்காலத்து என்ன நேரத்துக்கு தாவே அவருடைய ஒரு மாபெரும் எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோங்க தாவே. சோத்திரங்க தாவே. இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் வெளிப்படுத்தலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் என் பிதா ஜீவனும் குமார ஜீவனோட ஆவியான ஜீவனுடையவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயித்துக்கிறார். பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தத்திலிருந்து பாதாளத்திலிருந்து ஜெயிச்சுக்கிறார். அவர் நன்மை தீமை அறியாத நானே வழியும் சந்திச்சு அந்த ஜீவனை தேவி நீதி சுத்தி இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம் அந்த பிதா குமார் பசுத்தாக்கி ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்கால் கொடுக்க, சோந்தமாகவும் கொடுக்க. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், மரணத்தை ஜெயிக்கலாம், பொல்லாத மனிதர்களை ஜெயிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, பார்வோ ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க ஜெயிக்கிறாங்க. கோலியாத்தை தாவீது ஜெயிக்கிறான். ஹாமான எஸ்ஸர் ராஜ்யத்தை ஜெயிக்கிறான். ஆதாமுக்குள்ள பிறந்தவனே நீ ஜெயிக்கலாம். நீ கிறிஸ்துவை கொடுக்கணும் அவனுக்கு. தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிவெடுத்து பஸ்காட் அடிச்சு நிலைக்காலில் பூத்துறாங்க. பார்வோன் சமுத்திராயத்தை மாண்டு ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. கோலியாத்து ஆதாம் மூலமாக இப்போ நன்மத்தையே மாதிரியா தாவி நீயும் கத்துடைய நாமத்தையே கொடுக்குறான். கத்துடைய இயேசு தேவன் தனக்கு கோலியாத்து கல்லடி செத்தே கொடு. ஆமானும் யூத குலத்தையே சங்காரம். எஸ்ஸர் ஆகாசம் விருந்திலே திராட்சரசம். யூத பெண்ணு 18 ஆட்டுக்குட்டி கிடையாது வகை ஆட்டுக்குட்டி ரத்தத்து கிடையாது. விருந்திலே திராட்சை காரியம் மாதிரி. ஆமான் அவன் அவனே சேர்த்து விட்டான். ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். ஆமானை போல இராதே, பார்வோனை போல இராதே, கோலியாத்தை போல இல்லாதே, மோசையை போல இரு, எஸ்தரை போல இரு, தாவீதை போல இரு. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிருது. அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தை உலகத்தை ஜெயிக்கலாம், பார்வோனை ஜெயிக்கலாம், பார்வோன் சேனையை ஜெயிக்கலாம், கோலியாத்தை ஜெயிக்கலாம், ஆமானை ஜெயிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், மரணத்தை ஜெயிக்கலாம், பாதாளத்தை தரித்திரத்தை ஜெயிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு செலுத்துங்க. குடும்பத்தார் இனத்தார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பகை காசு ஒரு ஆள் மூலம் பிசாசு எல்லாம் தோதும். இயேசு ஏற்று இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொள்ளணும், கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சு ரொம்ப மோசம் விலகி இருக்கலாம். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தலை குத்துக்கிட்டே இருக்கார். இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். அவர் நமக்கு மாதிரி தான் காட்டி விட்டார். ஜீவனுள்ளவராக தான் இருந்தார், மத்தியஸ்தராக இருந்தார். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுத்து கொடுத்து அசுத்தாய் தோத்துறார், மாறாது இருந்தார். பிசாசுகளை ஜெயித்தார், சாபத்தை பாவத்தை மரணத்தை எல்லாத்தையுமே ஜெயிச்சார். அந்த இயேசு உனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற உனக்குள் இருக்கிற பெரியவர். கத்தாவை இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு நீ அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க. பயப்படாத, கலங்காத, திகாதே. ஆதாமுக்குள்ள இந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுங்க, இடைவெளி காலுக்கு சோதமாக கொடுங்க. பாவத்தை சாபத்தை மரணத்தை பார்த்து விடுதலையாக்கப்பட இந்த சத்தியத்தை ஒரு விடுதலையாக்க. உலகெங்கும் எட்டு பண்ணார் கூடிய அதிகமான இயேசு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தத்தை பசுத்த பூமி எங்கள் அலையில கட்டுவது இருக்கிறதா. தேசங்களில், பட்டங்களில், கிராமங்களில் கத்தர் மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில். எல்லா ஜெபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவர் பகுதி. எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடு. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லுன்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் துளசிராம் தாமஸ்னு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் நூற்றுக்கு 100 ஜீவமாக உலகத்தில் எங்குமே விடையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த சத்தியத்தை இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உலகத்தில் இருக்கிறவங்க உங்களில் இருக்கிற பெரியவர். நீங்கள் தேவனால் உண்டாகியிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் உங்களில் இருக்கிற பெரியவர். அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. அந்த ஜீவ விசேஷத்தில் இல்லைங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுங்க. அதில் மாறாமல் இருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் பெரியவரார். வானத்தில் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அவருக்குள்ள இல்லாத எதுவுமே இல்லை. இயேசு சாப்பிட வாக்குத்தத்தில் ரிசீவ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, பாதாளத்துக்கு இல்லை. உலகத்தை ஜெயிங்க. நித்திய ஜீவன பரலோகரை இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 20/2/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதே வெளிப்பாட்டில் ஏராளம் செய்திகள் கொடுத்து 100க்கு 100 ஜீவமாகும். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தாங்கிறான். பாவத்தின் சம்பளமான தேவன் தனக்கு இயேசு தேவனீது உயிர்த்தெழுந்து அசுத்த நீ ஊழியம் செய்யலை. என் செய்தி கேட்ட உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா? தேவடைய வரங்கள், தேவடைய அற்புதங்கள் செய்ய வேண்டும். எல்லாத்தையும் நான் பதிவு செய்திருக்கேன். எளிமையான சத்தியம், புரிந்து கொள்கிற சத்தியம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளாக அடிக்கடி இந்த செய்திகளை கேளுங்க. நீங்கள் உற்சாகப்படுவீங்க, தைரியப்படுவீங்க.
கான்ஃபிடென்ஸாக இருப்பீங்க. உலகத்தை ஜெய்வ, பிசாசை ஜெய்வ, பாவத்தை மாதிரி எல்லாம் ஜெயிச்சு இந்த உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நிச்சயம் பரலோகராஜுக்கு போய் சேருவீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.